வணக்கம் உறவுகளே, இன்று நாங்கள் பார்க்க போகிறது ஒரு குடிசை கைத்தொழில் ஒன்றை பார்க்க போகிறோம். அது அகப்பை எவ்வாறு செய்வது என்பது தொடர்பாகத்தான் பார்க்க போகின்றோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைட், கிரைண்டர் ஒன்று, கிரைண்டர், ட்ரில்லர் ஒன்று தேவை. ட்ரில்லர் ஒன்று, சிரட்டை வந்து கண் சிரட்டை இல்லாமல் மற்றது அந்த கண் சிரட்டை இல்லாத மற்ற பகுதி. அடுத்தது உள்பக்கத்தை சீவிக்கு துப்புரவு பண்ணுறதுக்கு உளி இல்லாட்டி வேறு ஏதாவது ஒன்று பயன்படுத்தலாம். அடுத்தது ஒரு குரடு, கம்பியை வெட்டிக்கிறதுக்கு ஒரு குரடு. நம்ம எந்த அளவில் அறுக்க போகிறோன்றதை மார்க் பண்ணிக்கிறதுக்கு மார்க்கர் ஒன்று, சுத்தியல் ஒன்று, நம்ம ஒரு அடையாளம் படுத்திக்கிறதுக்கு ஒரு பேனக்கூறு ஒன்று வேணும். அடுத்தது வந்து சிரட்டை அறுக்கிறதுக்கு வாள் ஒன்று. கம்பி வந்து எலுமினிய கம்பியாக இருக்கும். மற்ற கம்பி போட்டோம்னு சொன்னால் அந்த துரு பிடிக்கும். அதனால எலுமினிய கம்பி தான் இதுக்கு நம்ம பயன்படுத்தும். ரைட், வெட்ட போகிற அளவை மார்க் பண்ணுறோம். இந்த அளவில் வெட்டி எடுத்துடுறோம். வெட்டி எடுத்துட்டு கிரைண்டரால் இங்கே என்ன செய்யணும்னா துப்புறது. பொலிஸ் ஆகிடுச்சு. ரைட், இதை என்ன செய்யணும்னு சொன்னால் இனி ஒரு நாளைக்கு தண்ணியில் ஊற வைக்கணும். இது அந்த பழகமோல்ல கதவு அதுகள் செஞ்சு அந்த ஒதுக்கிற துண்டுகளை நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் சின்ன அளவு காசு கொடுத்துட்டு இதை வாங்கிட்டு வரலாம். சின்ன மலிவான விலைக்கு இதெல்லாம் என்ன செய்யலாம்னு சொன்னால் நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு வரலாம். அதுகள் எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு அகப்பை செய்கிறதுக்கு தேவையான அளவில் சின்னதை வெட்டிட்டு அதுக்கு பிறகு கிரைண்டரால் அகப்பைக்கு ஏற்ற அளவில் குச்சியை சீவிட்டு அதுக்கு பிறகு அகப்பை செய்யலாம். சிரட்டையோட அந்த சிரட்டையில் ஒரு வளைவு ஒன்று இருக்குது தானே, அந்த வளைவு சிரட்டையோட பொருந்துகிற மாதிரி நம்ம கொஞ்சம் இந்த இடத்த கொஞ்சம் வளைவாக கிரைண்டரால் பிடிச்சோம்னா அது வளைவாக சீவப்படும். சீவப்பட்ட கம்புகள் சிரட்டையை உள் சைடு என்ன செய்யணும்னு சொன்னால் நம்ம துப்புரவு செய்யணும். அதெல்லாம் செய்யணும். இது வந்து கை தவறி வைக்கிட்டு தைக்கணும். அடிக்கிற இடத்த பேனையால் மார்க் பண்ணிக்கிறோம். நல்லா பழகிட்டோம்னு சொன்னால் மார்க் பண்ணாமலே நம்ம செய்யலாம். முதல்ல செய்கிற நேரம் கொஞ்சம் மார்க் பண்ணிட்டு செய்தோம்னா நமக்கு லேசாக இருக்கும். ட்ரில்லரால் அந்த மார்க் பண்ண இடத்துக்கு ஓட்டை அடிக்கும்.
சரியான இடத்த மார்க் பண்ணிக்கலாம். சரியான இடத்த அந்த பிடியிலையும் நம்ம என்ன செஞ்சிடோம்னா மார்க் பண்ணிடுறோம். பண்ணிட்டு வச்சு தட்டுனோம்னா சரி. இந்த ஒவ்வொரு விலைக்கு இருக்குண்ணா, சிரட்டின் சைஸை பொறுத்து ஒரு விலைக்கு இருக்கு. அடுத்தது ஒவ்வொரு அளவை பொறுத்து அதுக்கான நம்ம விலையை கொடுக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே வந்து நம்ம வீட்டால் நம்மளே செய்கிறதுனால மலிவான விலையை தான் போட்டிருக்கிறோம். பெரிய அகப்பை வந்து 60 ரூபா, 60 ரூபாய்க்கும், அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கிறது 50 ரூபாய்க்கும், கொஞ்சம் சின்னதாக இருக்கிறது 50 ரூபாய்க்கும் நம்ம கொடுக்கலாம். அதையும் விட கொஞ்சம் சின்னதாக இருக்கிறது 40 ரூபாய்க்கும், அதையும் விட கொஞ்சம் சின்னதாக இருக்கிறத 30 ரூபாய்க்கும் நம்ம கொடுக்கலாம். அப்போ ஒவ்வொரு விலையில் சைஸுக்கு ஏற்ற மாதிரி, அளவு பிரமாணத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் விலையை போட்டுக்கலாம். ரைட், தொழிலின் சில விஷயங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அகப்பேண்ட அளவுகளின் அடிப்படையில் அதன் விலைகளை குறித்து கொள்ளலாம். இது ஒரு பகுதி நேர விலையை கூட செஞ்சு கொள்ளலாம். இதுக்கு ஒரு முதலீட்டாக ஒரு 15,000 ரூபா தான் செலவாகும். மாதம் ஒரு 25,000 ரூபாய் வரை வருமானமாக ஈட்டிக்கொள்ளலாம். இது போன்ற தொழில்கள் சம்பந்தமான மேலதிக வீடியோக்கள் பார்க்கணுன்னு சொன்னால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.